ஹலோ மக்களே, நான் தான் உங்கள் இசைமணி. இப்போ நானும் என்னுடைய ஹஸ்பண்டும் இப்போ வந்து வெளியில் போகிறோம் மக்களே. என்னுடைய ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் வெளியில் போகிறோம். என் ஹஸ்பண்ட்டை கேட்டேன், ஷாப்பிங் பண்ண போகலாமா அப்படின்னு கேட்டிருந்தேன். ஸோ என்னுடைய பேபியை வந்து என்னுடைய அத்தைகிட்ட கொடுத்துட்டு நான் போய்கிட்டு இருந்தேன் மக்களே. போய்கிட்டு இருக்க வழியில் என்னென்னா, இந்த மாதிரி எல்லோ கலரில் வந்து தடைகள் வந்து அதிகமாக இருந்துச்சு. இது வந்து ஹைவே, நாங்கள் போகிறது வந்து ஹைவே. இது வந்து வண்டி ஓட்டுறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, பின்னாடி இருக்கவங்களுக்குமே ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். நீங்களே பார்ப்பீங்க வண்டி எவ்வளோ ஷேக் ஆச்சுன்னு. ஸோ இது நம்ம நன்மைக்காக தானே. ஸோ அதனால் அதை அக்செப்ட் பண்ணி தான் மக்களே ஆகணும். ஸோ கடைக்கு போயாச்சு. போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு அக்கா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. ஒவ்வொரு திங்ஸுமே உனக்கு அது வேணுமா இது வேணுமா அப்படின்னு கேட்டாங்க. வேறு யாரும் இல்லை மக்களே, என்னோடய ஓன் சிஸ்டர், என் கூட பிறந்த அக்கா தான் இவங்க. இங்கே வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ கூட்டம் வந்து கம்மியாக தான் மக்களே இருந்துச்சு. எனக்கு வந்து ரொம்ப ஆஃபர் போட்டிருந்தாங்க. அந்த ஆஃபர்னால எல்லா மக்களுமே வந்துட்டு போனதுனால கம்மியாக இருந்துச்சு. அக்கா எனக்கு கொடுக்காப்புளி கொடுத்தாங்க, இதை சாப்பிட்டு பாரு அப்படின்னு சொல்லி. ஸோ நல்லா இருந்துச்சு மக்களே கொடுக்காப்புளியும். அதுக்கப்புறம் என்னுடைய அக்கா வந்து இந்த அத்திப்பழம் வீட்டுக்கு கொண்டு போறியா, நல்லா இருக்குது சாப்பிட்டு பார்க்குறியான்னு கேட்டாங்க. ஓகேக்கா, அதை நம்ம எடுத்துக்கலாம், நம்ம இப்போ லாஸ்ட்டில் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் நேராக என்னுடைய அக்கா வந்து வெஜிடபிள் சைடு வந்து கூட்டு போனாங்க. தக்காளி, பாகற்காய், காலிஃப்ளவர் இதெல்லாம் இருந்துச்சு. ஸோ உனக்கு வேணுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. வேணாக்கா, அது வீட்டில் வந்து இருக்குது, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் என்னுடைய வந்து தேங்காய் செக்ஷன் கூட்டு போயிட்டு, அக்கா நீ தேங்காய் செலெக்ஷன் பண்ணு சொன்னா. எனக்கு தெரியாதுக்கா அப்படின்னு. எனக்கு எங்கள் அக்காவே வந்து எப்படி வந்து நம்ம எடுக்கணும், தண்ணி இருக்கா இல்லையான்னு பார்த்து எடுக்கணும் அப்படின்னு எங்கள் அக்கா சூஸ் பண்ணி கொடுத்தாங்க. 2 ஐஸ் வேறு எடுத்து அதையும் போட்டாச்சு. ஸோ எனக்கு என் குழந்தைக்கு வந்து பப்பாயா கொடுத்தா நல்லது அப்படின்னு வந்து நான் வந்து சர்ச் பண்ணேன். ஸோ அதனால் 2 பப்பாயாவும் நம்ம வந்து வாங்கி பில் போட்டாச்சு மக்களே. ஸோ நம்ம வந்து இப்போ ஐஸு இப்போ எல்லாமே நம்ம வந்து பேக் பண்ணிட்டு நானும் என் ஹஸ்பண்டும் கிளம்பிட்டோம். தேங்க்யூ மக்களே. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.